இந்த கருணக்கிழங்கு இருந்தது அப்படின்னா, இந்த மாரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. அட்டகாசமான சைட் டிஷ்ஷா இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கருணக்கிழங்க தோலெல்லாம் சீவிட்டு, இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பெரிய லெமன் சைஸ்ல புளி வந்து கொஞ்சமா எடுத்துக்கிட்டு, இந்த மாதிரி கரைச்சு அதையும் வந்து இதில சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள், கொஞ்சம் தூளுப்பு இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு, ஒரு 5லிருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த கிழங்கு ஒரு 80% வெந்திருந்தா போதும். அடுத்ததா இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் இந்த கிழங்கு போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வேணும். அடுத்ததாக அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு வந்து சேர்த்துக்கலாம். கடுகு வந்து பொரிஞ்சதும் இதில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பூண்டு ஒரு 4-5 பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க. பூண்டு சேர்த்துறதுனால நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் வந்து இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் இருக்கணும். இல்லைனா வந்து கருகி போயிடும். அது கூட கொஞ்சமாக வந்து தூள் உப்பு சேர்த்துக்கிட்டு பொரிச்சு வச்சுருந்த இந்த கிழங்கும் வந்து அதில் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதனோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கலந்தாச்சு. இப்போ பாருங்கள் சூப்பரான ஒரு டேஸ்டியான சைட் டிஷ் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ள செம சாஃப்டாக வந்து இருக்கும். குழந்தைங்க கருணக்கிழங்கே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் ஃபாலோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.